நிறைய பேர் வந்து ஃபிடில் பிரேக்ஸ் கட் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் என்னென்னா நம்ம வந்து ஃபிடில் பிரேக்ஸ் வந்து எப்படி எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபிடில் பிரேக்னால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த ஃபிடில் பிரேக்குங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து டிராக்டர் ஜேசிபிலாம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீலையும் தனித்தனியாக நம்ம பிரேக் பண்ணலாம். அந்த ரியர் வீல் வந்து ஒவ்வொரு வீலுக்கும் தனித்தனி பிரேக்கிங் இருக்கும். இப்போ நம்ம அந்த பிரேக்கிங் எப்படின்னா, நம்ம ஒரு எலக்ட்ரானிக்கல் பிரேக்கிங்காக நம்மளோட இந்த கையில் வச்சுருக்கிறோம் பார்த்துக்கோங்க. நம்மளோட கியர் நாப் இருக்குல்ல, அதுக்கு கீழே நம்ம வந்து அந்த பிரேக்கிங் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ரைட் லெஃப்ட் இப்படி ரெண்டுக்கும் நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ஃபிடில் பிரேக்கிங் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, ரொம்ப டைட்டான டர்ன்ஸ் இருக்கும். இப்போ நான் வரும்போதெலாம் நான் தனியாக எடுத்துகிட்டு வந்தேன், அதனால எனக்கு வந்து அது ஒர்க்கிங் உங்கள்கிட்ட காட்ட முடியல. ரொம்ப அந்த இடத்துல வந்து டேர்ன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆஃப் ரோடிங் நம்ம போகும்போது இந்த ஃபிடில் பிரேக்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த ஏரியாவை வந்து நீங்கள் ஒரு டைட்டான டேர்னாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துலேருந்து இங்கே ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரிவர்ஸ் எடுக்காமல் எப்படி டேர்ன் பண்ணுறது. ஸோ இந்த டைட்டான டேர்னில் நான் வந்து ஃபிடில் பிரேக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த வீல் லாக் ஆயிரும், நீங்கள் அதை பாருங்கள். நான் இந்த வாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீல் வந்து லாக் ஆயிரும். அப்போ அந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். இல்லைன்னா நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வண்டி போயிருக்க வேயை பாருங்கள், இந்த வேயை காட்டுங்க. வண்டி போயிருக்கு, இந்த இவ்வளவு தான் நமக்கு ட்ராக் இருக்குது, இவ்வளவு தான் வழி இருக்குது. இதை விட ஒரு அடி தான் அதிகமாக வழி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால் ஒரு ஆஃப் ரோடு ரொம்ப நேரோவான ஏரியாவில் இப்படி தான் நமக்கு இந்த பிரேக்கை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக நம்ம திருப்பலாம்.